இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். நம்ம அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருப்போம். பழைய வருடத்தில் நமக்கு காணப்பட்ட வேதனைகளோ அல்லது பலவீனங்களோ அல்லது பாடுகளோ இந்த வருடத்தில் கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருப்பார். பல வாக்குத்தத்த வசனங்களை அல்லது வாக்குத்தத்தத்திற்கான தியானங்களை நாம் பண்ணியிருப்போம். ஆனாலும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேக உபத்திரவங்கள் இந்த வருடத்திலும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்ப்புகளோடு நாம் காத்திருத்தலோடு காணப்படும். இந்த வருடத்திலாவது இந்த உபத்திரவம் அல்லது இந்த சோதனை நமக்கு மாறுமா, கர்த்தர் இதிலிருந்து நமக்கு விடுதலை தருவாரா என்று அநேகர் இன்று எதிர்பார்ப்போடு காணப்படுகிறோம். யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ சோதனை வருகிறது. எல்லாருக்கும் கவலையோ சோதனைகளோ உபத்திரவங்களோ வருகிறது. அப்போ சோதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஒரு பாடம் ஒரு உபத்திரவம் வரும் பொழுது கர்த்தர் ஏன் இதை என் வாழ்க்கையில மட்டும் நடக்குது, இது எனக்கு மட்டும் நடக்குது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் இது நடக்குது என்று சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த சோதனை ஒரு சொல்லியிருக்கு, கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக கர்த்தர் பலன் அளிக்கிறார், பதிலளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு நாளும் அவருடைய சிட்சையோ அவருடைய சோதனையோ நம்ம பொல்லாங்குக்கு நேராகவோ அழிவுக்கு நேராகவோ கொண்டு போகாது. அப்போ சோதனைன்னு பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிறதெல்லாம் ஒரு பரீட்சை அல்லது ஒரு டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுல இருந்து நம்மை உருவாக்கவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தவும், நம்மளை உத்தமனாக காண்பிக்கவும் தான் அவர் நமக்கு சோதனைகளையும் பாடுகளையும் அவர் அனுமதிக்கிறார். அப்ப பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்கள் முழுவதுமாக நம்மை பாவத்திலே தள்ளும்படியாக அல்லது நம்மை மரணத்திற்கு நேராக அழிவுக்கு நேராக கொண்டு வரும்படியான சோதனைகள். அப்ப இந்த எல்லா சோதனைகளையும் நாம் சகித்து தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுதுதான் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். அந்த சோதனையில் இருந்து நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப எப்படி நாம் அந்த சோதனையை சகித்து வாழணும்? வேதத்துல பார்க்கும்போது எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அநேகர் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனையின் மத்தியில வாழ்ந்த பொழுதும் அவர்கள் இந்த சோதனையை சகித்து எப்படி ஜெயத்தை பெற்றார்கள் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு பலவீனத்தையோ அல்லது ஒரு சோதனையோ நம்மிடத்துல அவர் அனுமதிக்கும் பொழுது அதை நாம் பொறுமையோடு சகித்தமானால் தான் நம்ம அதை வெற்றி பெற முடியும். அப்போ இது எதற்காக வந்தது, இது எதனால் வந்தது? சோதனை பல காரணங்களினால் பல விதத்தினால் நமக்கு வரும். நம்ம அது ஒருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து இது ஏன் எனக்கு வந்தது என்று நம்ம என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்கவே முடியாது. அதை நாம் சகித்து தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். இப்போ கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய குஞ்சுகளை பயிற்றுவிப்பதற்காக என்ன செய்யும், நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ள கூடு இதுலதான் கழுகு தன் கூடுகளை கட்டும், தன் குஞ்சுகளை அதுல வச்சிருக்கும். ஆனா அந்த குஞ்சுகளை பறக்க பழகும் முன்னாடி என்ன செய்யுமா, அந்த கூட்டை ஃபுல்லா அந்த கழுகு கலைச்சு போட்டுருமா. அப்போ நல்ல சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குஞ்சுகளுக்கு தன்னுடைய தாய் ஏன் இந்த ஒரு கஷ்டத்தை, இந்த ஒரு துன்பத்தை, இந்த ஒரு பாடை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த குஞ்சுகள் நினைக்கும். ஆனா அந்த குஞ்சுகள் கீழே விழும் பொழுது அது எப்படியும் தன்னுடைய சிறகுகளை அடிச்சு அது பறக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்ச நேரம் அந்த குஞ்சுகள் பறக்க திராணி உள்ள தட்டும் அந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த குஞ்சுகளோடு கூட பறந்து செல்லுமா. அப்போ கொஞ்சம் காலம் வரும் பொழுது, கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு பறக்க முடியாம அது தவங்கும் போது என்ன பண்ணுமா, அப்படியே தன்னுடைய தோளின் மேல அந்த குஞ்சுகளை ஏற்றி மறுபடியுமாக அப்படியே அதை பயிற்றுவிக்குமா.
அப்போ கர்த்தருடைய சோதனைகள் எல்லா விதத்திலும் நம்மை பயிற்றுவிக்கத்தக்கதாக, நம்மை உருவாக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நம்ம என்ன செய்யணும்னா ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த சோதனையோ, இந்த உபத்திரவமோ, இந்த பலவீனமோ ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ளும்போது, தேவ ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது அதை சகிக்கக்கூடிய, அதிலிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையும் கர்த்தர் நமக்கு தருவார். அப்ப யாக்கோபு 1:5 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் தேவனிடத்துல கேட்க கடவன் அப்படின்னு. அப்போ இந்த சோதனை நேரத்திலும் விசேஷமாக நம்முடைய தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய ஞானத்தையும் நம்ம கேட்டு பெறும் பொழுது அதை சகித்து அந்த சோதனையிலே நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். இப்போ பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். அப்போ அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுதே அவர் கிறிஸ்துவின் நிமித்தம், அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அவர் 2 கொரிந்தியர் 11 பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை முறை நான் அடிக்கப்பட்டேன், எத்தனை முறை எனக்கு மரண அவஸ்தை வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆனாலும் அவருக்கு சரீரத்துல ஒரு தீராத ஒரு வேதனை, அதை சொல்லியிருக்காரு. ஒரு முள் என் சரீரத்துல கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவரே, இந்த வேதனை எனக்கு மாறணும் அப்படின்ட்டு கர்த்தரிடத்துல, தேவனிடத்துல கேட்டிருக்காரு. 2-3 தடவை கேட்டிருக்காரு. அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியங்களை பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் இருந்து அவருடைய வஸ்திரம் அல்லது உருமால்களை தொடும் பொழுதெல்லாம் அநேக வியாதியஸ்தர்கள் அநேக வியாதிகளிலிருந்து சொஸ்தமானார்கள்னு பார்க்குறோம். அப்போ அவ்வளவு ஒரு வல்லமையும் அபிஷேகத்தையும் தேவன் பவுலுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அவனுடைய சரீரத்துல ஒரு வேதனை, பலவீனம் காணப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு தெரியல இந்த வேதனை ஏன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்ன அவருக்கு என்ன பண்றாரு, கர்த்தருடைய வல்லமை என்கிட்ட விளங்கும் அப்படின்னு சொன்னா என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்றாரு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் கர்த்தர் சொல்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போ இந்த பலவீனம் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவருடைய கிருபை அப்பந்தான் என் கூட இருக்கும். என்னுடைய பலவீனத்தில் தான் அவருடைய கிருபை இருக்கும், அவருடைய வல்லமை இருக்கும். அதனால நான் இதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அதை ஃபுல்லா, அவர் ஆயுசு ஃபுல்லா அதை சகித்து கொண்டார் என்று நான் பார்க்கிறோம். அதே போல தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மகனால், அதாவது அப்சலோமனால் விரட்டப்பட்டு அவன் வனாந்தரத்துல போகும் பொழுது அந்த சவுலனுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் அவனை தூஷித்து கொண்டே வரான். அப்போ அந்த தாவீது சொல்றாரு, அவன் தூஷிக்கட்டும், அவன் என்னை நிந்திக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி அதை சகிச்சு கொண்டு அதை சொல்றாரு, இதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நமக்கும் சோதனைகளோ, வேதனைகளோ, பலவீனங்களோ, பாடுகளோ, உபத்திரவங்களோ, நிந்தைகளோ வரும் பொழுது அது கர்த்தர் தருகிற பலத்தினால் நாம் சகித்து கொண்டோமானால் நிச்சயமாக அந்த சோதனையிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். அந்த சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சோதனை, பாடுகள், உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வருகிற பிள்ளைகளுக்காக தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளை அப்பா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மால் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்று அப்பா நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளை, பாடுகளையும் வேதனைகளையும் பொறுமையோடு சகித்து கொள்ளவும், அதிலிருந்து நாங்கள் ஜெயம் அடையவும் கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் ஆண்டவரே, இன்னும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் வளரவும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய வார்த்தைகளை உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை